ஹலோ எவ்ரிவான். இந்த வீடியோவில் வந்து நமக்கு எஸ்கியூஎல்ல அதிகமாக கேட்குற ஒன் ஆஃப் த இன்டர்வியூ கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் தி செகண்ட் ஹையஸ்ட் சேலரி அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதாவது ஒரு டேபிள் கொடுத்துட்டு அதில் வந்து எம்ப்ளாயி நேம் எம்ப்ளாயி சேலரி இருக்கும். அதில் செகண்ட் ஹையஸ்ட் சேலரி வந்து எதுன்னு கேட்பாங்க. அப்படி இல்லைனா இது வந்து இதை இன்னொரு விதமாகவும் கேட்பாங்க. ஒரு டேபிள் இருக்கும், அதில் வந்து ஒரு ப்ராடக்ட் நேம் இருக்கும், ப்ராடக்டோடைய ப்ரைஸ் இருக்கும். செகண்ட் ஹையஸ்ட் ப்ராடக்ட் ப்ரைஸ் வந்து எதுன்னு கேட்பாங்க. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஈஸியாகவே வந்து ஆன்சர் பண்ணலாம் எஸ்கியூஎல் query எழுதி. ஸோ அந்த ப்ராப்ளம் வந்து எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஓகேவா? இன்கேஸ் வந்து உங்களுக்கு உங்களுடைய கம்ப்யூட்டரில் வந்து எஸ்கியூஎல் வந்து இல்லை அப்படின்னா ஆன்லைனில் வந்து இந்த கம்பைலர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் கூகுள் போயிட்டு pgsql pg-sql.comனு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கம்பைலர் வந்துடும். இந்த கம்பைலர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரியே நீங்கள் வந்து எக்ஸிஸ்டிங் டேட்டா பேஸ் வச்சிருந்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் டேட்டா பேஸ் இல்லைனா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லிங்க் இருக்கும். அந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த GitHub ரெபாசிட்டரிக்கு வந்து போயிடும். ஜஸ்ட் வந்து இதில் இந்த data.js கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேட்டா பேஸ் இதில் இருக்கும். ஜஸ்ட் வந்து இதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இந்த pgsql ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு ரன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 டேபிள் வந்து கிரியேட் ஆகிடும் டேட்டாவோட. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா யூசர் டேபிள் கிரியேட் ஆயிடுச்சு, ப்ராடக்ட்ஸ் டேபிள் கிரியேட் ஆயிடுச்சு, ஆர்டர்ஸ் டேபிள் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ இந்த யூசர்ஸ் டேபிள் ஆர்டர் டேபிள் நமக்கு தேவையில்லை, ப்ராடக்ட்ஸ் டேபிள் தான் நமக்கு தேவை. ஓகேவா? ஸோ இந்த ப்ராடக்ட் டேபிளில் பார்த்தீங்கன்னா ஐடி, நேம், டிபார்ட்மெண்ட், ப்ரைஸ், வெயிட் இருக்குது. ஸோ நம்மளோட எய்ம் வந்து செகண்ட் ஹையஸ்ட் ப்ரைஸ் வந்து எது அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா செலக்ட், நமக்கு வந்து ப்ரைஸ் தான் வேணும் இல்லையா? ஸோ நான் ப்ரைஸ் அப்படிங்கிறத வந்து போட்டுக்கிறேன். ஃப்ரம் எதில் வேணும்? ப்ராடக்ட்ஸ் டேபிள்லேருந்து வேணும். ஸோ இப்போ வந்து நான் இதை ரன் கொடுத்தேன்னா எல்லா ப்ரைஸிங்குமே வந்து எனக்கு வந்துடும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். நான் இதை கொஞ்சம் மேலே தூக்குறேன். எல்லா ப்ரைஸிங்குமே வந்து உங்களுக்கு வந்துருச்சு. இப்போ வந்து நமக்கு இதில் செகண்ட் ஹையஸ்ட் வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இதை வந்து சார்ட் பண்ணணும். ஆர்டர் பை ப்ரைஸ். ஓகேவா? ப்ரைஸை வந்து நம்ம ஆர்டர் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் இப்படியே வெறும் ஆர்டர் பைன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அசெண்டிங் ஆர்டரில் வந்து இது ஆர்டர் ஆகிடும். ஸோ அசெண்டிங் ஆர்டரில் ஆர்டர் ஆகிடுச்சா? இப்போது நமக்கு வந்து டிசெண்டிங் ஆர்டர் வேணும். ஏன்னா வந்து நமக்கு செகண்ட் ஹையஸ்ட் தான் கேட்குறாங்க, செகண்ட் லோவஸ்ட் வந்து கேட்கல. ஸோ அதனால் வந்து DESC அப்படின்னு வந்து கொடுத்துட்டு ஜஸ்ட் ரன் கொடுங்க. இது டிசெண்டிங் ஆர்டரில் வந்து உங்களுக்கு சார்ட் ஆகிடும். இப்போ நமக்கு எல்லா ப்ரைஸிங்குமே இருக்குது. ஆனால் வந்து எனக்கு எல்லா ப்ரைஸிங்குமே தேவையில்லை, எனக்கு வந்து செகண்ட் ஒன் தான் தேவை. ஓகேவா? இப்போ வந்து அதுக்கு என்ன பண்ணணும்னா நமக்கு வந்து 2 ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, லிமிட் அண்ட் ஆஃப் செட்னு சொல்லிட்டு 2 ஃபங்க்ஷன் இருக்குது. இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா லிமிட் 1ன்னு கொடுக்குறேன் பாருங்கள். லிமிட் 1 கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு ஃபர்ஸ்ட் 1 மட்டும் ஃபில்டர் ஆகி வந்துடும், 991 மட்டும் ஃபில்டர் ஆகி வந்துடும். லிமிட் 2ன்னு கொடுத்தனா ஃபர்ஸ்ட் 2 மட்டும் ஃபில்டர் ஆகி வந்துடும். லிமிட் 5 கொடுத்தனா ஃபர்ஸ்ட் 5 மட்டும் ஃபில்டர் ஆகி வந்துடும். ஓகேவா? இப்போது எனக்கு வந்து இந்த செகண்ட் 1 மட்டும் தான் தேவை. நான் இங்கே லிமிட் 1ன்னு கொடுத்தனா எனக்கு ஃபர்ஸ்ட் 1 வருது, ஆனால் செகண்ட் 1 வரல. ஸோ அதுக்கு தான் வந்து நமக்கு ஆஃப் செட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா லிமிட் 1க்கு பதிலாக ஆஃப் செட் 1ன்னு கொடுக்குறேன். கொடுத்தனா 991 தவிர மிச்சம் எல்லாமே வந்துடும். அதாவது ஆஃப் செட் அப்படிங்கிறது வந்து ஸ்கிப் பண்ணும், லிமிட் அப்படிங்கிறது வந்து டேக் பண்ணும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆஃப் செட் வந்து ஸ்கிப் பண்ணும், லிமிட் வந்து டேக் பண்ணும். டேக் பண்ணுன்னா அதை மட்டும் எடுத்துக்கும், ஆஃப் செட் வந்து அதை மட்டும் ஸ்கிப் பண்ணும். ஸோ நான் இங்கே வந்து ஆஃப் செட் 2ன்னு கொடுத்தேன்னா ஃபர்ஸ்ட் 2 வேல்யூவை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு மிச்சம் எல்லாத்தையும் கொடுக்கும். ஸோ இப்போ செகண்ட் 1 மட்டும் எப்படி எடுத்துகிட்டு வரதுன்னா ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணணும். ரொம்ப சிம்பிள் தான். லிமிட்டை வந்து 1 கொடுத்துக்கோங்க, ஆஃப் செட்டையும் 1ன்னு கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து செகண்ட் 1 மட்டும் வந்துடும். ஓகேவா? சரி, இப்போ வந்து இன்னொரு கொஸ்டின், தேர்ட் ஹையஸ்ட் சேலரி கேட்குறாங்க, தேர்ட் ஹையஸ்ட் ப்ராடக்டோடைய ப்ரைஸ் கேட்குறாங்கன்னா ரொம்ப சிம்பிள். இங்கே 1க்கு பதிலாக 2 கொடுத்துக்கோங்க ஆஃப் செட்டு, தேர்ட் 1 வந்து உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? பட் வந்து இதில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. ஓகேவா? இப்போது நான் இதை ரிமூவ் பண்ணிவிட்டு நான் இதை ரன் கொடுத்தேன்னு வைங்களேன். நீங்கள் பார்த்தாலே தெரியும் தேர்டும் ஃபோர்த்தும் வந்து சேம் ப்ரைஸாக இருக்குது. கரெக்டாக 982 இருக்குது. ஆனால் உண்மையாலே இதில் தேர்ட் ஹையஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 982, ஃபோர்த் ஹையஸ்ட் பார்த்தீங்கன்னா 966. ஓகேவா? நமக்கு ஆனால் 966 வந்து அவுட்புட் வராது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் இதை இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு எனக்கு ஃபோர்த் வேணும்னா நான் ஆஃப் செட் 3ன்னு கொடுப்பேன். கரெக்டாக? இது என்ன பண்ணுன்னா இந்த 3த்தையும் ஸ்கிப் பண்ணிவிட்டு ஒன்று மட்டும் லிமிட் பண்ணிவிட்டு இந்த 982 தான் கொடுக்கும், 966ன்னு கொடுக்காது. ஸோ நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் ரன் பண்ணிங்கன்னா 982 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்துடும். பட் வந்து எனக்கு 966 வேணுமே, அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ப்ரைஸ் வந்து யூனிக்காக இருக்கணும். கரெக்டாக ரிப்பீட்டடாக வந்ததுன்னா நமக்கு வந்து எரர் வரும். ஸோ யூனிக் வேல்யூஸை மட்டும் நம்ம வந்து எடுக்கணும் இந்த ப்ரைஸிங்லேருந்து. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டிங் வேல்யூஸ் எல்லாத்தையுமே வந்து ஸ்கிப் பண்ணிட்டு இந்த 1 1 10 10 அப்படின்லாம் இருக்குது இல்லையா, இதிலேருந்து யூனிக் வேல்யூஸை மட்டும் எடுத்துட்டு மிச்சம் எல்லாத்தையுமே வந்து டூப்ளிகேட் எல்லாத்தையுமே வந்து ஸ்கிப் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நமக்கு இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதுதான் வந்து இந்த டிஸ்டிங்க்ட் அப்படின்றது. ஸோ இந்த டிஸ்டிங்க்ட் அப்படிங்கிறது வந்து கொடுத்தீங்கன்னா ப்ரைஸ் அப்படிங்கிற இந்த காலமில் இருக்கிற யூனிக்கான வேல்யூஸை மட்டும் எடுக்கும். ஸோ இப்போ வந்து நான் இதை ரன் கொடுக்குறேன். ஸோ கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 982 வந்து போயிடுச்சு. கீழேயும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு 1 ஒரே ஒரு 10 மட்டும் தான் இருக்குது. இப்போ வந்து நான் இந்த query வந்து நான் திருப்பி கொடுத்துட்டு லிமிட் 1 ஆஃப் செட் 3ன்னு கொடுத்தேன்னா எனக்கு வந்து 966 அப்படிங்கிறது வந்து கரெக்டாக வந்துடும். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் வந்து query. ஸோ இந்த டிஸ்டிங்க்ட் அப்படிங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ப்ரைஸ் எதை வந்து நீங்கள் யூனிக் வேல்யூ வேணுமோ அதை வந்து எடுத்துக்கோங்க, தென் ஆர்டர் பண்ணிக்கோங்க. லிமிட் அண்ட் ஆஃப் செட் வேல்யூ வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹையஸ்ட்டோ லோவஸ்ட்டோ, ஸோ லோவஸ்ட் அதாவது செகண்ட் லோவஸ்ட் கேட்குறாங்கன்னா இங்கே டிசெண்டிங் வராது. நார்மலாக வந்து ஆர்டர் பை ப்ரைஸ்ன்னு வந்து கொடுத்தீங்கன்னா
செகண்ட் லோவஸ்ட் வந்து உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் வந்து உங்களுக்கு கான்செப்ட். ஸோ லிமிட் 1 ஆஃப்செட் 1 கொடுத்தீங்கன்னா செகண்ட் லோவஸ்ட் வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ இவ்வளோ தான் வந்து கான்செப்ட். ரொம்பவே வந்து ஒரு ஈஸியான query தான். ஸோ இது வந்து நீங்கள் இன்டர்வியூவில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் கைஸ் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.